ரோட்டோரமா இவங்க 2 பேரும் போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் கையில பால் கொண்டு வரான். தெரியாம ரோட்ல போட்டுறான். அதை எடுக்கலாம் போறான். அப்போ ஒரு கார் இடிக்க வருது. அப்போ ஒருத்தன் வந்து இந்த பையனை காப்பாத்திறான். அதை இந்த போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்க ஒரு பொண்ணு பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆயிடுறான். தென் நெக்ஸ்ட் டே அவனை பார்க்கலான்னு ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறான். அவன் டியூஷன் வச்சு நடத்திட்டு இருக்கான். அந்த டியூஷன் பசங்களை கேட்கும்போது தான் அவர் ஏழையா இருக்கிறதால எங்க எல்லாருக்குமே ஃப்ரீயா தான் டியூஷன் கத்து கொடுத்துட்டு இருக்காருன்னு சொல்றான். அதை கேட்டதுமே இந்த பொண்ணு அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறா. சோ அவன் கிட்ட நம்ம லவ் பண்ற விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறாங்க. அவனை பார்த்து லவ்வையும் சொல்றாங்க. ஆனா அவன் நீங்க பார்க்க பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கீங்க, நான் ரொம்ப ஏழை, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகும் சொல்லிட்டு முடிவு பண்றான். அப்பன்னு பார்த்தா அவங்க மாமா வராரு. அவர்கிட்ட நடந்த விஷயத்தால சொல்றாங்க. அப்பதான் இந்த பொண்ணு நானுமே சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். சோ எனக்கும் அந்த கஷ்டம் புரியும், நான் அவனை சின்சியரா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவங்க எதுவுமே சொல்லாம அங்க வந்து போயிடுறாங்க. பட் திரும்பவும் இந்த பொண்ணு இவங்கிட்ட வந்து லவ் சொல்றா. ஆனா இந்த தடவை அவன் கோவப்பட்டு அடிச்சிடறான். பட் அந்த பொண்ணு நீ என்கிட்ட வந்து லவ் சொல்லி கூட்டிட்டு போற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துடா. நைட் மழைலாம் பெய்யுது, சாப்பிடாம கூட அங்கேயே இருக்கா. காலையில மயங்க போட்டு கீழே விழும்போது அவன் ஃப்ரெண்டு வந்து காப்பாத்திடுறான். தென் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க மாமா கிட்ட வந்து பேசலாம்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்பதான் அவரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து டாக்டர் ஃபோன் பண்றாரு. இவங்களும் ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறாங்க. அவனுக்கு உடம்பு சரியாகி கண் பார்வை மட்டும் போயிடுச்சு. கண் பார்வை திரும்ப வரதுக்கு ஐ பேங்க் கிட்ட சொல்லியிருக்கோம், கண்டிப்பா அவங்க கிடைச்சவன தான் கண் பார்வை கிடைக்குன்னு சொல்லிடுறாங்க. பட் கொஞ்ச நாள்லயே அவங்க மாமாக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து கால் வந்து கண்ணு கிடைச்சிருச்சு, ஆபரேஷன் பண்ண போறோம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. தென் இவனுக்கு கண்ணும் கிடைச்சி கண் ஆபரேஷன் பண்ணி முடிச்சிடறாங்க. இவனுக்கு பார்வையும் வந்துருது. அப்ப வீட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தனியா நிக்கிறா. இவங்களும் என்னாச்சுன்னு கேட்கறாங்க. ஆனா இவன் அங்க வந்து கிளம்பலாம் பாக்குறான். அப்பதான் அவன் உங்களுக்கு கண் பார்வை போனது தெரிஞ்சதுமே என் ஃப்ரெண்டு தான் டாக்டர் கிட்ட பேசி அவங்க லவ் புரிய வச்சு கண் பார்வை கொடுத்தாங்க, இந்த கண்ணே அவங்களோட தான் சொல்றாங்க. அதை கேட்டதுமே அந்த பொண்ணை போய் பார்க்கறான். ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறான்.